வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணிமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் கலாநிதி மாறன் அவர்கள் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தி அவருடைய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த காணொலியில் முழுக்க நம்ம இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சன் டிவியின் மூலமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி கலாநிதி மாறன் மீதும் அவருடைய மனைவி காவேரி மாறன் உட்பட 8 பேர் மீது குற்றம் சுமத்தி தயாநிதி மாறன் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் 8 பேருக்கு அனுப்பியிருக்காரு. எப்படின்னா, சன் குழும நிறுவனங்களுடைய பங்குகளை குறைந்த விலைக்கு ஒதுக்கீடு செஞ்சு அதை கலாநிதி மாறன் அவருடைய பேர்லேயே எழுதியிருக்காரு. குடும்ப உறுப்பினர்கள் யாரையும் கேட்காம இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்காரு. இந்த உரிமையின் மூலமாக, அதாவது இந்த மோசடி மூலமாக 60% சன் குழும நிறுவனங்களுடைய பங்குகளை உரிமையை இவர் பெற்றிருக்காரு. சன் குழும நிறுவனங்களுடைய பங்குகளை 60% இவர் ஒதுக்குனதுனால மற்ற உறுப்பினர்களுடைய பங்குகள் 50% இருந்தது 20% சுருக்கி இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அந்த நோட்டீஸில். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6000 கோடி ரூபாய் மதிப்பு பணம் லாபம் ஈட்டியிருக்காருன்னும், 2024 500 கோடி ரூபாய் மதிப்பு லாபம் ஈட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் ஒரு 3000 கோடி 3500 கோடி மதிப்பிலான சொத்தை வெறும் 1 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செஞ்சு அந்த உரிமையை இவர் பேரில் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடி மூலமா சன் குழும நிறுவனங்கள், அதாவது சன் பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சன் டைரக்ட் போன்ற நிறுவனங்களும், அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ற டீமையும் ஏலத்திற்கு எடுத்து இந்த மோசடி மூலிமா தான் தன் வசப்படுத்தியிருக்காருன்னு அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காரு. இதனால தான் கலாநிதி மாறன் மீதும் அவருடைய மனைவி காவேரி மாறன் உட்பட 8 பேர் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு குற்றம் சுமத்தி. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நோட்டீஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய தங்கை அன்பு கரசின்னு ஒருத்தவங்களுக்கு கலாநிதி மாறன் 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த நோட்டீஸில் தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல அனுப்பின நோட்டீஸில் இது போன்ற குற்றம் சுமத்தி வக்கீல் நோட்டீஸ் தயாநிதி மாறன் அனுப்பியிருக்காரு. இப்போ என்ன இதில் சொல்ல வர்றாருன்னா, 2003 இருந்த, அதாவது சன் குழும நிறுவனங்களுடைய பங்குகள் அனைவருக்கும் போகக்கூடிய வகையில் ஒரு வரையறை இருந்தது. அந்த 2003 இருந்த அந்த வரையறை உள்ள பகுதிக்கு திரும்ப செல்லணும், மீட்டு கொண்டு வரணும், ஒவ்வொருவருக்கும் இவ்வளோ பங்கு தான் சொல்லிட்டு அது அந்த வரைமுறையில் இருக்கும். அந்த வரைமுறைப்படி இப்போ மீண்டும் வரணும். அதனால தான் அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அவர். இந்த வக்கீல் நோட்டீஸ் யார் மூலிமா அனுப்பியிருக்காரு பார்த்தீங்கன்னா, சென்னை சாந்தோமை சேர்ந்த சேகர் என்ற வழக்கறிஞர் மூலமா தான் இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. கலாநிதி மாறனுடைய இந்த மோசடி தொடர்பாக மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்பை அணுகப் போவதாக தயாநிதி மாறன் தெரிவிச்சிருக்காரு. நேயர்களே, கலாநிதி மாறன் அவர்கள் மீது தயாநிதி மாறன் அவர்கள் குற்றம் சுமத்தி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதை பற்றி நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.